கோலி டாக் கோலிவுட் நியூஸ். உங்க வாய்ப்பெல்லாம் சிவகார்த்திகேயனுக்கு போதாமே. தனுஷை ஏத்தி விட்ட நாரதர்கள். வார்த்தைக்கு வார்த்தை சிவகார்த்திகேயனை தன்னோட தம்பின்னு புகழ்ந்துட்டு வந்த தனுஷ் இப்பெல்லாம் அப்படி சொல்றது இல்லையா. காரணம் 2 பேருக்கும் இடையிலான நட்புல விழுந்த விரிசல் தான் சொல்றாங்க. கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில அறிமுகமாகி டிவியில நிகழ்ச்சி தொகுப்பாளரா கலக்கிய சிவகார்த்திகேயன் மெரினாவில முக்கிய பாத்திரத்துல அறிமுகமானாரு. அடுத்து தனுஷோட 3 படத்துல நடிச்சாரு. மனம் கொத்தி பறவையில தனி ஹீரோவா வந்தாரு. ஆனா இந்த 3 படங்கள்லயும் அவருக்கு கிடைக்காத வெற்றி தனுஷ் தயாரிச்ச எதிர்நீச்சல்ல கிடைச்சது. 2 பேரும் அண்ணன் தம்பின்னு அளவுக்கு பழகி வந்தாங்க. தனுஷ் வெளியில சிவகார்த்திகேயனை தன்னோட தம்பின்னு தான் சொல்லுவாரு. கேடி பில்லா, கிலாடி ரங்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு தொடர்ந்து இந்த ஆண்டு ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்திருக்காரு சிவகார்த்திகேயன். ஒருபுறம் சிவகார்த்திகேயன் வேகமா வளர அவரை வளர்த்து விட்ட தனுஷோட நிலையோ இறங்கு முகமா தான் இருக்கு. இந்த வருஷத்துல தனுஷ் நடிச்சு வெளி வந்த மரியான், நையாண்டி 2 படமுமே மாபெரும் தோல்வி படங்களா அமைஞ்சது. முன்னாடி சிவகார்த்திகேயன் படத்துல கௌரவ வேடத்துல வந்த தனுஷ் ப்ரமோட் பண்ணாரு. இப்போ நிலைமை தலைகீழ். தனுஷோட அடுத்த படமான வேலையில்லா பட்டதாரியில கௌரவ வேடத்துல வந்து தனுஷுக்கு பப்ளிசிட்டி தர வேண்டிய அளவுக்கு வளர்ந்துட்டாரு சிவகார்த்திகேயன். இத தனுஷ் கிட்ட ஓதும் விதத்துல ஓதி புகைச்சல கிளப்பியிருக்காங்களாம் கோடம்பாக்க நாரதர்கள். உங்களுக்கு வர வேண்டிய கதைகள் தான் இப்போ சிவகார்த்திகேயன் நடிக்கிறது. நீங்களே உங்களுக்கு போட்டியா ஒருத்தரை உருவாக்கிட்டீங்களே. சினிமாவில இந்த விஷயத்துல சொந்த தம்பியா இருந்தாலும் உஷாரா இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. விளைவு தனுஷ் சிவகார்த்திகேயன் நட்பில் பிளவை உண்டாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. தனுஷ் சிவகார்த்திகேயனை வச்சு மீண்டும் ஒரு படம் தயாரிக்க இருந்தாரு. இப்போ அதை பத்தி எந்த இறுதி முடிவும் எடுக்காம இருக்காராம் தனுஷ்.